2 Peter 1:3. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிந்திருக்கிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளின்றி. கடவுள் தேவன் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்னு ஒரு மிகப்பெரிய வேத வசனம் சொல்லுகிறது. கொடுக்க போறாரு கிடையாது. பைபிள்ல எல்லாமே கிவன், கடவுள் கொடுத்திருக்கிறார். எதுவுமே அவர் கொடுக்க போறார். ஃபியூச்சர்ல எதுவுமே நமக்கு வைத்த தேவன் கிடையாது. அவர் எல்லாமே கொடுத்திருக்கிறார். அதனால்தான் பைபிள்ல கிவன் அப்படின்னு எங்கெல்லாம் வருதோ அதை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு பெரிய ரகசியம். அப்ப கொடுத்திருக்கிறதை நாம் பெற்றுக்கொள்ளும்படி அதுல வாழ வேண்டும் என்றால் 2 லைஃப் இங்க சொல்றாரு. ஜீவனத்திற்கும் தெய்வ பக்திக்கும், ஜீவனத்திற்கும் தெய்வ பக்திக்கும் வேண்டிய எல்லாம் அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்ப அந்த கொடுத்திருக்கிறதை சொல்லுகிறது வேண்டிய யாவற்றையும். அப்ப நமக்கு இந்த உலகத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கைக்கும், அப்புறம் டிவைன் லைஃப், காட்லி லைஃப் அண்ட் டிவைன் லைஃப், தேவ பக்திக்கும் அவர் நமக்கு வெறும் தேவ பக்திக்கு காரியங்கள் மாத்திரம் கொடுக்கல, ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும். 2 வேர்டு பாருங்க, ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும். அப்ப அந்த ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் கடவுள் எல்லாம் கொடுத்திருக்கிறார். அப்போ ஜீவனத்திற்கு அங்கதான் நம்ம ஃபெயில் ஆயிடும். அப்ப இந்த உலகத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கைக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. இன்னும் சொல்ல போனா பொருளாதாரத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தமே இல்லை. பிசினஸுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. பணத்திற்கும் தேவனத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்படின்னு இதை நாம பிரிச்சு டிவைடட் பண்ணிட்டு ஸ்பிரிச்சுவலுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம். நான் ஜெபிக்கணும், நான் உபவாசிக்கணும், வேத வசனம் வாசிக்கணும், கர்த்தரையே தேடணும், அதுதான் அவருக்கு பிரியம். மற்ற உலகத்துல வாழ்கிற வாழ்க்கைக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை. ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய வாழ்க்கையில கிறிஸ்துவர்கள் நமக்கு இதை செப்பரேட் பண்ணி இந்த வாழ்க்கை ஒன்று, இன்னொரு வாழ்க்கை ஒன்று. நீ ஆவிக்குரியவனா இருந்தால் அதுதான் தேவன் பிரியமா இருக்கும். இப்ப நம்முடைய தேவைக்கும் பொருளாதாரத்திற்கும் பணத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு நமக்கு ஒரு பெரிய ஒரு ராங் டீச்சிங் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் உடைப்பதற்கு தான் இந்த போதனை. தேவன் படைக்கும் போது இந்த உலகத்தை, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். படைத்த இந்த பூமியில பொருளாதாரத்தை நிறைய படைத்திருக்கிறார், மெட்டீரியல் எல்லாமே படைத்திருக்கிறார். பூமியில் இருக்கிற அத்தனையும் தேவன் தான் படைத்தது, வேற யாரும் கிடையாது. அப்ப பொருளாதாரங்களை உண்டாக்கினது தேவன். அதனால்தான் 6 நாள் தேவன் எல்லாத்தையும் படைத்துட்டு கடைசியா யார் படைத்தார்? மனுஷனை. மனுஷனுக்கு வேண்டிய எல்லாவற்றையும் படைத்து அவன் வாழ்வாதற்கு, அவன் தேவைக்கு, அவன் பொருளாதாரத்திற்கு, அவன் சாப்பிடுவதற்கு, ஜீவிப்பதற்கு வேண்டிய எல்லா ஏதேன் தோட்டத்தில் வச்சுதான் அவனை கொண்டு வந்து அந்த தோட்டத்தில் வைத்தான். ஃபர்ஸ்ட் மனிதனை கொண்டு வந்து வச்சுட்டு அவன் தேவைகளுக்காக அப்புறம் ஆண்டவர் யோசிக்கல. அவனுக்கு வேண்டிய அத்தனையும் உண்டாக்கி அந்த ஏதேன் தோட்டத்துல நிறைவாய் வைத்து அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்து
ஏதேன் தோட்டத்தில் வைத்தான். அப்போ மனிதனுக்கு வேண்டிய எல்லாமே அவன் உண்டாவதற்கு முன்பாகவே, அவனை படைப்பதற்கு முன்பாகவே, அவனை சிருஷ்டிப்பதற்கு முன்பாகவே தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். அதுதான் தேவனுடைய சத்தியம். அப்ப நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் ஜீவனத்திற்கு தெய்வ பக்தி வேண்டிய எல்லாம் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா நாம் அதை பெற்றுக் கொள்வதற்கு கீதான் பேதுரு சொல்றாரு, அவரை அறிகிற அறிவு. அதுக்கு தான் போதனை ரொம்ப முக்கியம். நமக்கு போதித்த, நமக்கு தவறான போதனை கொடுத்தனால்தான் இப்ப ஜீவனத்திற்கும் தேவ பக்திக்கும் செப்பரேட் பண்ணி இதுக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் 16 வயசுல பைபிள் வாசிக்க, பிரசங்க கேட்க ஸ்டார்ட் பண்ணேன். 16 வயசுல பைபிள் வாசித்து அநேக போதனைகளை கேட்டிருக்கிறேன். ஆனா ஒரு நாளும் இந்த இப்பேற்பட்ட சத்தியங்களை கேட்டதே கிடையாது. ஏன்னா நமக்கு டீச்சிங்களை தான் நமக்கு போதித்து அந்த ராங்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொடுத்தார்கள். அதனால்தான் நான் போன லாஸ்ட் டைம் நான் இது இன்னும் டீப்பா பேசினேன். ஏன்னா உங்க தேவனை அறிகிற அறிவு தான் நமக்கு வேண்டிய எல்லாவற்றும் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமோஸ் ஒரு வசனம் இருக்குது. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஓசியா சாப்டர் 4 verse 6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள், நீ அறிவை வெறுத்தாய். அப்ப ஜனங்கள், ஓசியா 4:6 ரொம்ப கீவேர்டு. கடவுள் ஜனங்கள் ஏன் கஷ்டத்தில் இருக்காங்க, ஜனங்கள் ஏன் சாகுறாங்க, ஜனங்கள் ஏன் பிரச்சனை இருக்கிறாங்க, ஜனங்கள் ஏன் வறுமையில் இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, என் ஜனங்கள் ஏன் அவர்கள் சாகிறார்கள், ஏன் வியாதியிலும், ஏன் வறுமையிலும், ஏன் போராட்டத்திலும், ஏன் பிரச்சனையிலும் ஏன் இருக்கிறார்கள் சொல்றாரு. அறிவு இல்லாமையினால், அறிவு இல்லாமையினால், அதாவது அறியாமையினால் தான் ஜனங்கள் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சோ நாம் ஏன் ஒரு லோ லெவல்ல வாழ்றோம், நாம் ஏன் இந்த கீழே ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஏன்னா கடவுள் சொல்றாரு அறியாமை. எதனால? அறியாமை. அதனால இந்த போதனை ரொம்ப முக்கியம். பாருங்க, ஆபிரகாமுக்கு தேவன் காண்பித்தார், நீ வானத்தை பார். எதை பார்க்க சொன்னாரு? வானத்தை அண்ணாந்து பார். லோத்துக்கு என்ன காட்டினாரு? நோவாக்கு என்ன காட்டினாருன்னா வானவில்லை காட்டினார் இல்லைங்களா? ஒரு வானவில்லை ஏற்படுத்தி அதை காட்டினார். நமக்கு கர்த்தருடைய வார்த்தை காட்ட பார்க்க சொல்றார். நியூ டெஸ்டமெண்ட்ல, புதிய ஏற்பாடுல. ஆனா தேவன் இப்போது நமக்கு என்ன சொல்றாருன்னா, நீ கர்த்தருடைய வார்த்தை பார். இல்லைங்களா? பாருங்க, சங்கீதம் Psalms 107:20. Psalms 107 சங்கீதம் 107:20 சொல்கிறது, தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இப்ப கடவுளுடைய சிஸ்டம், காட்ஸ் மெத்தட் தான் நிறைய பேர் நமக்கு தெரியல. கடவுளுடைய மெத்தட் எப்படின்னா, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புவார், அவ்வளவுதான். இப்போ ஒரு செய்யணும்னா கடவுள் என்ன செய்வாரு? வார்த்தையை அனுப்புவார். ஆனால் கடவுளுக்கு ஒன்று செய்வதற்கு அவருக்கு தேவை வேக்கல். அந்த வேக்கல் பேர் தான் காட்ஸ் வேர்ட். அப்ப கடவுள் எப்படி செய்வாரு? உபவாசத்தை செஞ்சிடுவாரு, நான் அழுது புலம்பி கெஞ்சினா செஞ்சிடுவாரு. அப்படி நிறைய ராங் ரூட் நமக்கு கற்றுக் கொடுத்தாரு. ஆனா பைபிள் என்னன்னா, கடவுள் ஏதாவது செய்யணும்னா அவர் பேசுவான். இப்போ எல்லாத்தையும் படைக்கணும்னா அவர் எப்படி படைத்தார்?
வார்த்தையினால். சொல்லி சொல்லி படைத்தான். மனிதன் எப்படி படைத்தான்? சொல்லிதான் படைத்தான். அப்போ தேவனுடைய அந்த மெத்தட அவர் சொல்லுகிற தேவன். இயேசு உலகத்தில் எப்படி வந்தாரு? பாவம் செய்த உடனே சாத்தானிடத்திலேயே தேவன் சொன்னார், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை. அப்போ இதெல்லாம் எதை காட்டுதுன்னா, கடவுள் சொல்லி செய்கிற தேவன். ஆமென். அவர் சொல்லிதான் காரியங்களை செய்வார். அவருடைய மெத்தட கடவுள் பேசுவார், சொல்லுவார். ஆனால் மனுஷனுடைய சாயல் கூட பேசுகிற சாயல். அவருடைய தன்மை ரூபம் என்னென்றால் பேசுகிற ரூபம். கடவுள் இப்போ ஏதாவது இன்னைக்கு செய்யணும்னா அவர் எதை கொண்டுதான் செய்வார்? வார்த்தை. அவர் எதன் மூலமா செய்வார்? வார்த்தை. அவர் எதை அனுப்புவாரு? வார்த்தை. அவருடைய மெத்தடே he sent his word என்று சொல்றோம். நல்லா அவர் தமது வசனத்தை அனுப்புவார். அப்போ இந்த வெல்தெஸ்ட் பர்சன் நம்ம மாறணும்னு தேவன் விரும்பி இருக்கிறார். உங்களுக்கு எப்படி தெரியல, நான் மாறணும்னு தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆமென். பணக்காரரா இல்ல, செல்வந்தர்களா இல்ல, ஐஸ்வர்யவான்கள். சொல்லுங்க, யாரா மாத்தணும்? இப்ப நான் ஐஸ்வர்யனா மாறணும் என்பதற்கு தேவன் திட்டமிட்டு இருக்கிறார். தேவனுடைய யோசனை, தேவனுடைய சித்தம், தேவனுடைய பிளான், தேவனுடைய பர்பஸ். இப்போ என்ன ஐஸ்வர்யம் ஆக்கணும்னா அவர் வானத்தில் ஏதோ ஒன்று பணத்தையோ ஐஸ்வர்யத்தையோ பொருளாதாரத்தையோ கொண்ட மாட்டார். அவர் தம் வசனத்தை அனுப்புவார். அதுதான் சில வெளிச்சங்களை கொடுத்திருக்கிறார். இப்ப இதை நான் பேசிக்கொண்டே இருக்கும் போது சீக்கிரமா நாம் என்னவா மாறுவோம்? ஐஸ்வர்யங்களா மாறிடுவோம். ஏன்னா that's a God's method. இப்ப நான் பேசிக்கொண்டே இருக்கும் போது கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நாம் ஐஸ்வர்யங்களா தான் இருக்க முடியும். நீங்க வந்து இதை தொடர்ந்து கேட்டீங்கன்னா கேட்கிறவங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். அப்ப கேட்கும் போது நீங்க யாராவது மாறுவீர்கள்? ஐஸ்வர்யங்களா மாறும். இப்ப ஐஸ்வர்யனா மாற்ற வெல்தெஸ்ட் பர்சனா மாற வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டு இருக்கிறபடினா இப்ப அவர் என்னதான் அனுப்புவாரு? வார்த்தை. ஆனா இந்த வார்த்தைக்கு சீரியஸா ஜனம் என்ன பண்ண மாட்டாங்க, இம்பார்ட்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆனா இதுல ஒரு சில பேர் புரிஞ்சிச்சுன்னா இந்த வெளிச்சம் கிடைச்சதுன்னா நீங்க கோடி ரூபாய் கொடுக்கிறது அதை விட இதை பெருசா நினைப்பீங்க. ஆமென். ஏன்னா அதை விட இது பலாயிரம் கோடிக்கு மதிக்க உள்ளது. அது மதிப்பு, அதாவது இதுக்கு நிகரே கிடையாது. வேதம் சொல்லுகிறது இதுக்கு என்ன கிடையாது, நிகரே கிடையாது. அப்பேற்பட்ட வார்த்தை, காட்ஸ் வேர்ட். இந்த வார்த்தை அவர் அனுப்புகிறார். அப்ப இதுக்கான சத்தியங்களை தேவன் பேசுவார். சபையில எது பேசப்படலையோ, நம்முடைய வாழ்க்கையில எது பேசப்படலையோ, நாம் எதை பேசலையோ அது நம் வாழ்க்கையில வராது. தெரியுங்களா? சபையில இதெல்லாம் பேசுறது கிடையாது. வெல்த், ப்ராஸ்பரிட்டி, பிளெஸிங்ஸ், இதெல்லாம் சபையில மணி, பணம், இத பத்தி எல்லாம் பேசுறதே கிடையாது. இதெல்லாம் பேசினா ஆவிக்குரிய சப்ஜெக்ட் கிடையாது. பணத்தை பத்தி பேசினா ஆவிக்குரிய சப்ஜெக்ட் கிடையாதுன்னு சொல்றாங்க. வெல்த் பத்தி பேசினா இந்த ஆவிக்குரிய சப்ஜெக்ட் கிடையாது. சோ மெட்டீரியல் பிளெஸிங்ஸ் இல்ல காட்ஸ் பிளெஸிங்ஸ் பேசினாவே இட்ஸ் நாட் ஸ்பிரிச்சுவல் சப்ஜெக்ட் சொல்றாங்க. அதனால தான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், பொருளாதாரத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க கூட இப்ப நான் ஜெபிக்கணும், எல்லாம் பண்ணணும். இப்ப எனக்கு 1 லட்சம் தேவைன்னா அதுக்கும் கர்த்தருக்கும் சம்பந்தம் இல்லை. அப்ப நாம என்ன பண்ணோம்னா நாம அதை பெற்றுக்கொள்ளுகிற சில வழிகளை தேடும். யார் கொடுப்பாங்க, இல்ல எங்க வாங்கலாம், எங்க லோன் வாங்கலாம், எங்க கடன் வாங்கலாம், யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. ஏன்னா
நமக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துட்டார். இப்போ 1 லட்சம் ரூபாய் தேவைன்னா நீங்க போய் ஜாப் பண்றீங்களா? ஃபர்ஸ்ட் ஜாப் பண்றோமா? எல்லாத்திரத்துல கேட்டுட்டு ஒன்னும் கிடைக்கலன்னா அதுக்கப்புறம் ஒருவேளை பிரேயர்ல வருவோம். ஆனா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அது இல்ல. ஏன்னா இட்ஸ் நாட் அவர் ஃபால்ட். அப்படிதான் நமக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க, அப்படிதான் போதித்தார்கள், அப்படிதான் நமக்கு டீச் பண்ணார்கள். இப்போ தேவைக்கும் தேவனுக்கும் சம்பந்தம் கிடையாது. நான் சொல்கிறேன், என் பொருளாதாரத்திற்கும் என் வெல்த்துக்கும் என் செழிப்புக்கும் என் ஐஸ்வர்யத்திற்கும் என் பொருளாதாரத்திற்கும் தேவனுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. ஏன்னா இது எல்லாம் தேவன் உண்டாக்கினார், தேவன் படைத்தார். அப்ப தேவனுக்கு தேவனுடைய ஆசை என்னன்னா, இந்த வெல்த் உடைய ஒரு பர்சனா நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானித்திருக்கிறார். ஆனால் இந்த யோசனை கொடுத்தார். இதை தொடர்ந்து பேசும்படி சில வெளிச்சம் ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த வெளிச்சத்துக்குள்ள ஆண்டவர் கொடுத்தாருன்னா அவர் தமது வசனத்தை அனுப்பி என்ன சொல்லுது, அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இவ்வளவு நாள் கஷ்டத்திலும், இவ்வளவு வருஷம் வியாதியிலும், தரித்திரத்திலும், ஏழ்மையிலும், இல்லாமையிலும், வறுமையிலும் வாழ்ந்த வருஷங்கள். நான் பாஸ் ஆகி 21 இயர்ஸ் ஆயிடுச்சு. நான் ஊழியக்காரனால 21 இயர்ஸ் ஊழியம் பண்றேன். ஆனா பைபிள் சொல்ற மாதிரி பிளெஸிங்ஸ் இன்னும் பெறவே இல்லை. ஏன் தெரியுங்களா? அப்பேற்பட்ட ஒரு சத்தியத்தை நாம் கேட்டிருக்கோம். இதெல்லாம் சபையில பேசல, இதெல்லாம் சபையில பேசப்படல. இப்ப கடவுள் செய்யணும்னா அவர் பேசுவார். அவர் கடவுள் ஏதாவது நம்ம கொடுக்கணும், வசனத்தை அனுப்புவார். ஆனா கிறிஸ்துவ எல்லாருக்கும் அவங்க கிட்ட எல்லாம் கேட்கறதுக்கு ரெடி. ஆனா வசனத்தை கேட்க மட்டும் ரெடி. வசனத்தை கேட்பதுக்கு அவங்க என்ன இல்ல, ரெடியே கிடையாது. அதனால பிசாசு அவங்கள ரொம்ப பிஸியா பண்ணிடுவான். ஏன்னா இந்த வார்த்தை மாத்திரம் நீ கேட்டா வாழ்க்கையில என்ன ஆயிடுவ, சரியாயிடுவ. ஏன்னா கடவுளுடைய மெத்தட இப்ப எனக்கு வெல்த் கொடுக்கணும்னா அதே அடையாளம் என்ன தெரியுங்களா? I am the one of the top 10 richest pastors in the world. என் அடையாளத்தை நான் எடுத்துட்டு இருக்கேன். என்னுடைய அடையாளம் என்ன தெரியுங்களா? I am the one of the top 10 richest pastors in the world. உலகத்துல டாப் 10 richest pastors வராங்களா லிஸ்ட் இருக்குது. இப்போ நான் எவ்ரி டைம் பார்த்துட்டே இருப்பேன் யாரெல்லாம் இருக்கிறாங்க. அதி சீக்கிரத்துல அந்த லிஸ்ட்ல என் பேர் வரும். ஆமென். அப்போ இது நான் ஜெபித்து இதற்காக நான் என்ன செய்யணும், இதற்காக என்ன பண்ணணும் அப்படின்னு நான் ஜெபித்து கொண்டு ஆண்டவர் கேட்கும் போது இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இப்ப அவரு இதற்கான மெட்டீரியலா பரலோகத்துக்கு கொடுக்க மாட்டார். அப்ப அவரு சில பணத்தையோ சிலதோ அவர் கொடுக்க மாட்டார். அவருக்கு தெரிந்தது இல்ல, அவருக்கு அவருடைய மெத்தட அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புவார். அவ்வளவுதான், வேற எதுவும் கிடையாது. ஆனா இன்னைக்கு பார்த்தா கடத்திலும் குறவிலும் தரித்திரத்திலும் இல்லாமலும் இஸ்ரேல் ஜனங்கள் 3 ஸ்டேஜ் லைஃப் வாழ்ந்தார்கள். எகிப்தில் இருக்கும் போது அவங்க என்ன லைஃப்னா hand to mouth, hand to mouth. என்ன லைஃப்? hand to mouth. அங்கிருந்து இன்னொன்று வரும்போது அவருக்கு தெரியுங்களா, அவர்களை அடிமையிலிருந்து விடுதலையாக்கி பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசத்துல, அதுதான் கர்த்தருடைய சித்தம். அப்போ அந்த இடத்துக்கு போகாம ஜனங்கள் hand to mouth லைஃபும் enough லைஃபும் வாழ்ந்தது கர்த்தருடைய சித்தம் இல்லை. அது அவங்களுடைய அறியாமை. இன்னைக்கு நாம் இப்படி வாழ்கிறோம் என்றால் நம்முடைய அறியாமை. அவ்வளவுதான். எதனால? நம்முடைய அறியாமை, வேற எதுவும் கிடையாது. ஆனால் இந்த வசனத்தை இதை கேட்க இந்த சத்தியத்தைகளை என்னால் நிரப்ப நான் தினந்தோறும் ஆசைப்படுவேன். ஏன்னா இந்த அறிவு வந்தாதான்
பெற்றுக்கொள்ளுகிற ஞானம் நமக்கு வேணும். இப்ப கர்த்தர் ஐஸ்வர்யங்களை அவங்களை மாத்தணும்னா அவர் என்ன செய்வாரு? வசனத்தை. அதுதான் மாதத்துல ஒரு நாள் இதை வைத்து இப்போ அவர் வசனத்தை பிரசங்கம் பண்ணுவார். அவர் வசனத்தை அனுப்புவார், வார்த்தை அனுப்புவார். வார்த்தை அனுப்பிதான் அழிவில் இருந்தோம் அவர்களை குணமாக்குவார். இப்போ உங்களுக்கு எனக்கும் அவருடைய வெல்த் கொடுக்கணும்னா அவர் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கு என்ன கிளீன் பண்ணணும்னா அவர் வார்த்தை மட்டும்தான் அனுப்புவார். அவர் பணமோ பொருளோ மெட்டீரியலா தேவன் எதுவும் கொடுக்க மாட்டார். இப்ப மெட்டீரியல் எங்க இருக்குது? எங்க இருக்கு? பூமியில இருக்கு. இப்ப எல்லாமே இங்கதான் இருக்குது. கோடி கோடி பணம் இங்க இருக்கு இல்லைங்களா? வெல்த் இங்க இருக்குது. இங்க இருக்கிற எல்லா மெட்டீரியலும் பூமியில ஆண்டவர் ஏற்கனவே வச்சிட்டார். இப்ப அதை பயன்படுத்தி மனுஷன் என்ன ஆகலாம்? வெல்த்தஸ்ட் பர்சன் ஆகலாம் இல்லைங்களா? அப்ப நம்ம கூட அவருடைய வார்த்தை கொடுப்பார். அவர் வார்த்தை அனுப்பினால் வெல்த் பெற வேண்டிய இடம் இந்த பூமியில தான் இருக்கு. நம்ம சுற்றிலும் எல்லாமே பிளண்டியா இருக்கும். பணமா இருக்கலாம், வெள்ளி பொண்ணு கோல்டு எல்லாமே இந்த பூமியில் ஆண்டவர் ஏற்கனவே ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்போ இந்த வசனத்தை அறிவு நமக்குள்ள வரும்போது நம்மை குணமாக்குவார். அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்வார்னா எல்லா அழிவிலிருந்து நம்மளை விடுதலாக்குவார். இப்போ இதுதான் பேசிக். இப்போ உங்களுக்கு அறிவு ரொம்ப தேவனை அறிகிற அறிவு. போன மாசம் இதை ரொம்ப டீப்பா பேசுறேன், எந்த அளவுக்கு நீங்க அறிவுன்னு சொல்லி. ஏன்னா இந்த ஃபவுண்டேஷன் இருந்தாதான் இதன் மேல ஒரு பில்டிங் கட்ட முடியும். இப்போ உங்களுக்கு அறிகிற அறிவு வரலன்னா யாரை குறித்த அறிவு? இப்ப தேவனை குறித்த அறிவு. இந்த அறிவு உங்களுக்குள் வரும்போது நீங்கள் உங்களுக்கு வராததெல்லாம் வரும். ஏன்னா இந்த அறிவு ஞானம் வெளிச்சம் நமக்குள்ள வரும்போது நாம் எல்லாத்தையும் பார்க்கிறோம். வெளிச்சம் வந்ததுன்னா எல்லாத்தையும் நாம் பார்ப்போம். அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தருடைய வார்த்தை என்றால் அதுக்கு இன்னொரு பேரு வெளிச்சம். அதனால்தான் ஃபர்ஸ்ட் என்ன உண்டாக்கினார்? வெளிச்சம். கர்த்தர் ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன சொன்னாரு? வெளிச்சம். ஏன்னா வெளிச்சம் என்றால் கர்த்தருடைய வார்த்தை, வார்த்தையுடைய வெளிச்சம். ஆமென். அப்ப அந்த வசனத்தை வெளிச்சம் உங்களுக்குள்ள எனக்குள்ள வரும்போது நாம் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளும். பெற முடியாத ஒண்ணும் கிடையாது. அதனால்தான் அடிமையா ஜனங்களை எதிர்த்து கொண்டு போய் பாலும் தேனும் நலமும் விசாலமான தேசம். அங்க ஹேண்ட் டு மவுத் கிடையாது, எனாஃப் லைஃப் கிடையாது. அங்க மோர் தென் எனாஃப். சொல்லுங்க, என்ன லைஃப்? கடவுள் நம்ம கூட என்ன லைஃப் வச்சிருக்காருன்னா மோர் தென் எனாஃப். பிளண்டி. கானான் தேசத்துல எல்லாமே என்ன ஆகும்? பிளண்டியா இருக்கும். அங்க கர்த்தர் என்ன செய்வாரு? பிளண்டியா வச்சிருக்கிறார். நியூ டெஸ்ட்மென்ட் கானான், அந்த பழைய இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கானான். நமக்கு என்ன சொல்றாங்கன்னா அந்த கானான் எங்க இருக்குது? எங்க சொல்ல தெரியுங்களா? அந்த கானான் அது எந்த கானான் சொல்லிட்டாங்க? பரமகானான். பரமகானான்னா எங்க சிஸ்டர்? பரம நித்தியமா. பரமகானான்னு பைபிள் வேர்டே கிடையாது. ஏன்னா நீ படிச்சிருக்கல சிஸ்டர், நான் 16 இயர்ஸா பைபிள் படிக்கிறேன். 16 வயசுல இருந்து. அப்போ எங்குமே இந்த பரமகானா அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்போ கானான் இருக்குது, பரமகானா எங்க சொல்லிட்டாங்க? செத்து பரலோகம் போனா அங்க அந்த கானான் வாழ்க்கையில அங்க பரமகானா. பாருங்க, கானான் அது கிடையாது. கானான் இந்த பூமியில வச்சிருக்காங்க. கானான் வாழ்க்கை அந்த
வாழ்க்கை இந்த பூமியில வச்சிருக்கிறார். செத்து பரலோகம் போய் அங்க நம்ம தேவையெல்லாம் இந்த பூமியில தான். பரலோகத்துக்கு போன பிறகு எந்த தேவையும் கிடையாது இல்லைங்களா? அங்க தேவையே அப்போ தேவையா இருக்கிற இங்கத்துக்கு இந்த தேவைக்கு எந்த காலம் சொல்லிட்டாங்க? பரம காலம். இவ்வளவு பெரிய ராங் டீச்சிங் பாருங்க, இவ்வளவு பெரிய ராங்கான ஒரு கான்செப்ட். ஆனால் தான் சபையில இதெல்லாம் பேசப்படலை. சபையில எதை பேசுறோமோ கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவோம். ஆமென். நீங்க எதை பேசுறீங்களோ அதுக்கு அவர் எஸ்னுவார். அங்க இந்த வெல்த் பத்தி கடவுள் பேசுகிறார், வார்த்தை அனுப்புகிறார். இதை கேட்க கேட்க அந்த வெல்த்தினுடைய ஒரு மண்டலம் உங்களுக்காக எனக்காக திறக்கப்படும். ஆமென். அல்லேலூயா. எப்படின்னா இது ஒரு டெரிட்டரி மாதிரி பாருங்க. இப்ப இந்தியாவோட ஒரு பார்டர் இருக்கு. இந்தியாவில் எல்லா ஸ்டோர் பார்டர் இருக்கு. இந்தியாவில் பார்டர் எல்லாம் அந்தந்த கண்ட்ரி இருக்கிறாங்க கொஞ்சம் பிடிச்சி வச்சிருப்பான் இல்லைங்களா? இப்போ பாகிஸ்தான் கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்கான், சைனா கொஞ்சம் பிடிச்சி வச்சிருக்கான். அப்போ இதை பிடிச்சி வச்சிருக்கும் போது அது இடம் யாருது? இந்தியன். இப்போ அவன் வேற இன்னொருத்தர் கண்ட்ரிக்காரன் சைனா வந்து பிடிச்சி வச்சிருக்கான்னா இப்போ அங்க இருக்கிற மிலிட்டரி எல்லாம் அங்க டென்ட் போட்டு வச்சிருப்பாங்க. புரியுதுங்களா? ஸ்பிரிச்சுவல் தான் இதுல கனெக்ட் பண்றாங்க. இப்போ அந்த இந்தியாவுடைய லேண்ட் இருந்தாலும் அவன் வந்து அந்த பார்டரை அந்த டெரிட்டரியா அவன் டென்ட் போட்டு வச்சிருக்கான். இப்போ இந்தியன் ஆர்மி கரெக்டா அங்க போய் அந்த இடத்துல நின்று இது எங்களுடைய லேண்டு இல்லைங்களா லீகலா அவன் காட்டுவான். இந்த இந்தியாவுடைய மேப் வச்சு இந்த இடம் யாருது? இந்தியாவுது. அதனால நீங்க போகணும் அப்படின்னா அவன் ஈஸியா அங்கிருந்து போயிடுவான். இப்போ அந்த டெரிட்டரி பிடிச்சிருக்கிற அந்த இடத்த அதுக்கான சொந்தக்காரர் வராத வரைக்கும் அவன் இருக்க முடியும். அதுக்கான சொந்தக்காரர் வந்துட்டான்னா அவன் அந்த இடத்தை விட்டு போயாகணும். இப்போ பிசாசம் நம்முடைய ஆசீர்வாத மண்டலம், இந்த ஐஸ்வர்ய மண்டலம், இந்த டெரிட்டரி மாதிரிதான் பிசாசு பிடிச்சு வச்சிருக்கு. சுகம் அது ஒரு டெரிட்டரி, வெல்த் அது ஒரு டெரிட்டரி, பிளெஸிங்ஸ், ப்ராஸ்பரிட்டி இதெல்லாம் மெட்டீரியலான பிளெஸிங் எல்லாம் யார் பிடிச்சு வச்சிருக்கா? பிசாசு. இப்போ நான் போய் அது என்னுடையதான் நின்னா அவன் அங்கிருந்து போயே ஆகணும். போக மாட்டேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ அந்த கண்ட்ரிக்கார வந்து இந்தியாவுடைய பார்டர் பிடிச்சு வச்சிருக்கான். கரெக்ட். ஆளு போகாத வரை அவன் பிடிச்சு வச்சிருப்பான். எப்போ இந்தியன் ஆர்மி அங்க போறாங்களோ அவன் போய் ஆகணும். ஆமென். பிசாசு காலகாலமா இந்த பவுண்டரி எல்லாம் பிடிச்சிட்டு இருக்கான். வெல்த் என்ற பவுண்டரி கிறிஸ்துவனுக்கு கிடையவே கிடையாது. வெல்த்தஸ்ட் பர்சன் உலகத்தில் யாரோ இருக்கிறார்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்கிறோம்? ஹேண்ட் டு மவுத் லைஃப், எனஃப் லைஃப், அவ்வளவுதான். அப்ப கடவுள் இதை குறித்து பேசுகிற வார்த்தையை அனுப்பி கொண்டிருக்கிறார். இப்ப இந்த வார்த்தை நான் கேட்க கேட்க பேச பேச அங்க இருக்கிற அந்த டெரிட்டரி பிடிச்சிருக்கிற அந்த பவுண்டரி பிடிச்சிருக்கிற பிசாசு போயாகணும். ஆமென். உங்க வாழ்க்கை விட்டு என் வாழ்க்கை விட்டு அவன் போய ஆகணும். அப்ப அவன் போகணும்னு சொன்னா அவனுக்கு லீகலா தேவை. லீகலா எப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை. அவன் பிசாசு எதுக்கு போயிடுவான்? நீங்க உபாசம் எடுத்து கெஞ்சி அழுது புழும்பி கிளம்பி எது பண்ணாலும் அவன் செட்டப் பண்ணவே மாட்டான். இப்போ இந்த வசனம், இந்த வார்த்தை, ஆனால்தான் அவர் தம்முடைய வசனத்தை அனுப்புகிறார். அப்போ வார்த்தை அனுப்பி இப்போ இந்த சத்தியங்கள், இந்த வெல்த், நான் போன மாசம் சொன்னேன் இந்த வெல்த்துடைய ஃபர்ஸ்ட் பிரின்சிபல்ஸ் என்னன்னா the principles of God. கடவுள் யார்? அவர் ஐஸ்வரியத்தின் தேவன். ஃபர்ஸ்ட் போன மாசம் நான் பேசணும் அவர் ஐஸ்வரியத்தின். இப்போ இந்த சத்தியம் உள்ள போனா என் தேவன் யாரு? ஐஸ்வரியத்தின் தேவன்.
அப்ப இந்த சத்தியம் உள்ள வர அப்ப நானு ஒருவேளை இன்னைக்கு கஷ்டத்துல, கடன்லயோ, வறுமையிலோ, போராட்டத்திலோ, தோல்வியிலோ வாழும்போது உள்ளான மனிதனுக்குள்ள உங்க ஆவிக்குள்ள சொல்லணும், மேபி நான் பிசிக்கலா நேச்சுரலா நான் ஒரு கடன்காரனா இருக்கிறேன், நான் தரித்திரத்தில் இருக்கிறேன், நான் வியாதியில் இருக்கிறேன், நான் வறுமையில் இருக்கிறேன். அப்போ உள்ளான மனிதன் உள்ள என்ன சொல்லணும், என் தேவன் யார் என்றால் அவர் ஐஸ்வரியத்தின் உள்ள போதுங்களா?